ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு உகந்ததா சாதகமான பலன்களை கொடுத்ததா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. சிம்ம ராசிக்காரர்கள் 2024 பல கஷ்டங்களை தான் அனுபவிச்சிங்க. ஏன்னா சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியா இருந்து பலன் கொடுத்துட்டு இருக்கார். சிம்ம ராசியோட அதிபதி சூரியன். இந்த சூரியனுக்கும் சனிக்கும் பெரும் பகை. அதனால சனி சிம்மத்தை பார்க்கறது மிகப்பெரிய கஷ்டம். மற்ற ராசிகளை பார்க்கறத விட சிம்மத்தை பார்க்கும்போது சிம்மம் அதிகமா டிஸ்டர்ப் ஆகும். அது மாதிரிதான் சிம்ம ராசிக்காரர்களும் கடந்த 2.5 வருஷமா பயங்கரமா டிஸ்டர்ப்டா இருந்தீங்க. இப்போ இந்த வருஷம் 3 கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. 2025 குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் பயிற்சியாக போகுது. அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏதாவது மாற்றங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் வருதான்னு பார்க்கலாம். முதல்ல மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. உங்களுக்கு சனி கண்டக சனியிலிருந்து அஷ்டம சனியா 8ஆம் இடத்துக்கு மாற போறார். கண்டக சனி தான் முடிஞ்சது, அஷ்டம சனியாவது நல்ல பலனா கொடுக்குமான்னு கேட்டா, அஷ்டம சனியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு. ஆனா என்ன, சனி குருவோட வீட்டுல போய் அமர போறார். ஆனாலும் கொஞ்சம் கடுமைகளை கொஞ்சம் குறைவாதான் கொடுப்பார். ஆனா கடுமைகளை கண்டிப்பா கொடுப்பார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன், நல்ல ஆண்டு அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியல, ஒரு உறுதியா சொல்ல முடியல. அஷ்டம சனி ஆரம்பமாகிறது அப்படிங்கிறது ஒரு சாதகமான பலன் எல்லாம் இல்லதான். எதுக்கோ தப்பி எதுலயோ மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதை தான் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஏற்படுது. கண்டக சனியிலிருந்து தப்பி அஷ்டம சனிக்கு மாறிட்டீங்க. அது மட்டும் இல்ல, ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷம் நடக்க போகுது. அதனால ராகு கேதுவும் 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். அதுவும் ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு தான். கேது உங்களுடைய ராசியிலேயே அமர போறார். அதுவும் ஒரு சாதகமான அமைப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஆனா குருவோட பார்வை மே மாதத்துக்கு மேல குரு பயிற்சியும் நடக்க போகுது இல்லையா. குரு உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல பொசிஷன் ஆக போறார். குரு மட்டும்தான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்க போறார். அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும், ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். இன்னொரு நல்ல பலன் என்னன்னா, குருவோட பார்வை 7ஆம் இடத்துல அமர்ற ராகு மேல விழறதுனால ராகு தன்னுடைய கடுமைகளை குறைச்சுதான் கொடுப்பார். 7ஆம் இடத்து ராகு கொஞ்சம் ஒரு நல்ல பலன்களையே ஒரு வருஷத்துக்கு கொடுப்பார், ரொம்ப ஆட்டம் ஆட மாட்டார். ஏன்னா குருவோட பார்வையை பெற்ற ராகு நல்ல பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவரா இருக்கார். 2025ஆம் வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாதி நன்மையும் பாதி கெடுதலும் இருக்கின்ற ஒரு வருஷம்தான். 2025ஆம் வருடம் கொஞ்சம் ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு வருஷமா தான் இருக்கும். எதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிற ஒரு வருஷமா இருக்கும். ஏற்கனவே வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுடைய பதவி, பட்டம், இதற்கு எல்லாமே பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா அஷ்டம சனியில பல பிரச்சனைகளை சனி உங்களுக்கு கொடுப்பார். அதனால நீங்க மற்றவங்கள நம்புற விஷயத்திலையும், கடன் வாங்குறது கொடுக்கல் விஷயத்திலையும், உறவுகள் விஷயத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். சிம்மராசிக்காரர்கள் 2024 விட 2025ஆம் வருடம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனமா இருக்க வேண்டிய ஒரு வருஷம்தான். எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை துணையோட அதிகமா பிரச்சனை பண்ணாதீங்க, எதுவுமே பேசாதீங்க. தேவையில்லாத விஷயத்துல வாக்குவாதம் பண்றத தவிர்க்கணும். நீங்க அந்நிய நபர்களை உள்ள விடுறத நீங்க தவிர்க்கணும். நம்மளுடைய சொந்த பிரச்சனைகளை எல்லாம் மற்றவங்க கிட்ட போய் சொல்லி ஒரு தீர்வு காணறோம் அப்படிங்கிற பேர்ல பிரச்சனையை இன்னும் அதிகமாக்காம நீங்க இருக்கணும். உங்களுடைய வேலை தொழில்ல ரொம்ப நேர்மையா இருக்கணும் நீங்க. ஏன்னா சிம்மங்கிறது எல்லா ராசி மாதிரியும் இல்லை. ஒரு பதவியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த இடத்துல ராகு கேதுக்கள் சம்பந்தப்படும் போது இந்த பதவி, அதிகாரம் இதையெல்லாம் கெடுக்கின்ற ஒரு அமைப்பை கொடுக்கும். அது அஷ்டம சனியில அப்பதான் சூழ்நிலைய சரியா பயன்படுத்திக்கும் சனி பகவான். நீங்க உங்களுடைய தொழில், உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவா இருந்தாலும் அதுல நேர்மையை கடைப்பிடிங்க. எல்லாத்தையுமே நீங்க நம்பி எல்லா வேலையும் ஒப்படைச்சிடாதீங்க, எல்லாத்தையுமே சொல்லிடாதீங்க. ரொம்ப அலுவலகத்துல நீங்க வேலையில தொழில்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு வருடமா இருக்குது. பர்சனல் லைஃப்லயும் அப்படிதான். நீங்க மற்றவங்க தலையீட்டை நீங்க அந்நியர்களோட தலையீடு உங்க குடும்பத்துல இருக்கவே கூடாது. அதே மாதிரி
ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு தொழில் தொடங்குறேன்னு இப்போ போய் ஆரம்பிக்கிறது, அதிகமாக முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கவே கூடாது. ஏதாவது ஒரு ஆசையை காட்டி இந்த இவ்வளோ பணம் போட்டால் ஒரு 10 ரூபாய் போட்டா 100 ரூபாய் வருது, 1000 ரூபாய் போட்டா 1,00,000 ரூபாய் வருது அப்படிங்கிற மாதிரி ஆசையை காட்டி யாராவது உங்களை வழி நடத்தினாங்கன்னா அதை நீங்க காதுலயே வாங்கிக்காதீங்க. அந்த மாதிரி ஏரியா பக்கமெல்லாம் நீங்க போயிடாதீங்க. ஏன்னா அஷ்டம சனியில உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டங்களை சனி கொடுப்பாருன்னு தெரியாது. உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பாதிப்பார் சனி. முக்கியமா இந்த இளம் வயதினர்கள் இந்த காதல் இந்த மாதிரி சைட்லாம் போயிடாதீங்க. ஏன்னா நம்பினவங்க கைவிடுறது, காதலிச்சவங்க ஏமாத்துறது, இந்த மாதிரி எல்லாம் அஷ்டம சனியில கொடுத்து மன அழுத்தத்தை சனி கொடுப்பார். அதனால தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு சிம்மராசிக்காரர்கள் 2025ஆம் வருடம் இருக்கணும். அது மட்டும் இல்ல, எந்த பிரச்சனை எது நடந்தாலும் சரி, பந்திக்கு முந்திக்கணும் படைக்கு பிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏதாவது பிரச்சனைனா நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. ஆனா பொதுவா சிம்ம ராசிக்காரர்களோட குணம் என்னன்னா, எதுலயும் போய் முன்னால நிக்கிறது, எதுலயுமே ஒரு ஆளுமை தன்மை, ஒரு நேர்மை, தன்னம்பிக்கை, தைரியம், எதுலயும் முன்னால போய் நிக்கிறது, இந்த மாதிரி குணாதிசயங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா அதெல்லாம் இப்ப அப்படி நீங்க நடக்கும்போது அதுல தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் உங்களை சுத்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அந்த பக்கம் போகாம ஒரு 4 அடி தள்ளி நிக்கிறதே உங்களுக்கு இப்போ நல்லது. இதுல குரு 11ஆம் இடத்துக்கு மே 14ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். இது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த சனியும் ராகுவும் கொடுக்கிற தொல்லைகளை குரு ஓரளவுக்கு உங்களுக்கு நிவர்த்தி செய்வார். குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒரு நல்ல இடம் குருவுக்கு. ஆனாலும் அஷ்டம சனி காலகட்டத்துல மற்ற கிரகங்கள் குரு நல்ல இடத்துல இருந்தா கூட அவர் கொடுக்கிற நல்ல பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்காது. கோச்சாரத்துல சனி தான் வலிமையானவர். அவர் என்ன பலன் கொடுக்கிறாரோ அதுதான் நடக்கும். முதன்மையா சனி நல்ல இடத்துல இருந்தா மட்டும்தான் நாம தப்பிப்போம். மற்ற கிரகங்கள் கொடுக்கிற நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால குரு 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அவர் ராகுவை சுபத்துவப்படுத்துறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா குரு எல்லா கஷ்டத்தையும் போக்கிடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருடம் 2025ஆம் வருடம் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு இந்த அஷ்டம சனி முடியிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.